Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய விமானப்படை ஸ்பைடர் அப்படிங்கிற ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல ஒன்று. இந்த வீடியோல இந்திய ராணுவம் இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எதற்காக பயன்படுத்துறாங்க, ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்திய ராணுவத்தை சேர்ந்த 4 மிக முக்கியமான படையணியை சேர்ந்த தலைவர்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த 4 படையணிகளையும் டெட்ராஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட், கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்ட், ஷிலோங் நகரை பேஸா வச்சு இயங்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஏர்போர்ஸ் கமாண்ட் மற்றும் அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்தியாவின் ஒரே முப்படை தளத்தை சேர்ந்த அதிகாரியும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில சீனாவுடைய அச்சுறுத்தல்களை எப்படி இந்த 4 படையினரும் சேர்ந்து சமாளிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. சீனா இன்னொரு முறை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சி பண்ணா இந்த 4 படையினரும் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தொடர்ந்து பல மிசைல்கள் மற்றும் இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஆயுதங்களை சோதிச்சு வர்றாங்க. அந்த வகையில இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்திய விமானப்படையின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும். அதே போன்று நகரும் மிலிட்டரி கான்வாய்ஸ் மற்றும் ஆயுத படையணிக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் நடத்திய பிறகு பாகிஸ்தான் விமானப்படை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலிடமிருந்து வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்திய ராணுவம் ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2006வது வருடமே வாங்க திட்டமிட்டாங்க. 2008வது வருடம் இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனா 2017வது வருடம் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவிடம் வழங்கப்பட்டது. இந்தியா $1 பில்லியன் மதிப்பில் 18 ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிகளை வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஏர் டார்கெட்ஸை தாக்கக்கூடிய குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 விதமான சிஸ்டங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தவிர சிங்கப்பூர், செக் ரிப்பப்ளிக், எத்தியோப்பியா மற்றும் ஜார்ஜியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2005வது வருடத்திலிருந்து இஸ்ரேல் பயன்படுத்தி வர்றாங்க. ஒரு ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பேட்டரியில ஒரு சென்ட்ரல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், 6 மிசைல் ஃபயரிங் யூனிட்ஸ் மற்றும் பல்வேறு விதமான ரீசப்ளை வெஹிக்கிள்ஸ் போன்ற சிஸ்டங்கள் இணைந்ததுதான் இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் ஸ்பைடர் மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு 2 விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பைத்தான் 5 மற்றும் டெர்பி அப்படிங்கிற 2 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. பைத்தான் 5 மிசைல் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல். இந்த மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பைத்தான் 5 மிசைல்ல லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருது. இதன் மூலமா மிசைல் லான்ச் செய்த பிறகு மிசைலுக்கு டார்கெட்ஸ் குறித்தான டீடைல்
ப்ரொஜெக்டைல்ஸை அனுப்பி மிசைலை டார்கெட்ஸை நோக்கி திருப்பி தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல அட்வான்ஸ் எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃப்ராரெட் ஹோமிங் சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சீக்கரை பயன்படுத்தி தான் பைத்தான் 5 மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்குது. பைத்தான் 5 மிசைல் 105 கிலோ எடை கொண்டது. இந்த மிசைல்னால 11 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். மாக் 4 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு அதிகமான வேகத்துல டிராவல் செஞ்சு இலக்கை தாக்கும். டெர்பி மிசைல் ஒரு அதிநவீனமான ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் கொண்ட மிசைல். இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல டார்கெட்ஸை நோக்கி வழி நடத்துவதற்கு ஆக்டிவ் ரடார் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. டெர்பி மிசைலோட எடை 118 கிலோகிராம். இந்த மிசைல்னால 23 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். டெர்பி மிசைல் மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல். ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 360 டிகிரி சுற்றளவுல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால டார்கெட்ஸை கண்டுபிடித்த 5 செகண்ட்ல டார்கெட்ஸை நோக்கி மிசைலை லான்ச் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சம் 20 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 9000 மீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை இடைமறித்து தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்துல தாக்கி அழிக்க முடியும். ஒரு யுத்த களத்துல அதிகமான வான் தாக்குதல் நடக்கும் பொழுதும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிவேகமா மிசைல்களை லான்ச் செய்து ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பகல் மற்றும் இரவு நேரத்திலையும் அனைத்து விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலும் சிறப்பா செயல்பட முடியும். அடுத்து ஸ்பைடர் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 8 மிசைல்கள் இருக்கும். அதுவே ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 மிசைல்கள் தான் இருக்கும். ஸ்பைடர் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 35 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை இடைமறித்து தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சம் 20 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 16 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை இடைமறித்து தாக்க முடியும். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 விதமான ரடார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார்கள் இஸ்ரேலுடைய அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல எல்டா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ELM 2106 அட்வான்ஸ் டாக்டிக்கல் அக்விசிஷன் ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் 3D ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார். இந்த ரடாரை ஸ்பைடர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ல பயன்படுத்துறாங்க. இந்த ரடார்னால ஒரே நேரத்துல டார்கெட்ஸை ட்ராக் செய்யவும் முடியும், தாக்குதலும் நடத்த முடியும். இந்த ரடார்னால 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கொண்டு மிசைல் ஃபயரிங் யூனிட்டை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த ரடார் ஒரு 4th ஜெனரேஷன் ரடார். எல் பேண்ட் வேவ் லென்த்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீனமான ரடார். இந்த ரடார்னால அனைத்து விதமான சூழ்நிலையிலும் சிறப்பா செயல்பட முடியும். இந்த ELM 2106 ரடார்னால 70 முதல் 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ட்ராக் செய்ய முடியும். 40 முதல் 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஹெலிகாப்டர்கள் 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே இந்த ரடார் கண்டுபிடிச்சிரும். ஸ்பைடர் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ELM 2084 அப்படிங்கிற மல்டி மிஷன் ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடாரும் 3D ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார். இந்த ரடார் எஸ் பேண்ட் வேவ் லென்த்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரடார். இந்த ரடார்னால ஏர் சர்வேலன்ஸ் மோட்ல இருக்கும் பொழுது ஒரே நேரத்துல 1200 டார்கெட்டுகளை ப்ராசஸ் செய்ய முடியும். இந்த ரடார்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரடார் 120 டிகிரி கவரேஜ் கொண்ட ரடார். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முக்கியமான பலமே இந்த சிஸ்டம்
சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்படும் அதிநவீனமான ரடார்கள். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் மற்றும் மொபைல் ட்ரக்ஸ் பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் வார்ஃபேர் சினாரியோல இருந்து வீரர்களை பாதுகாக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரக்ல மவுண்ட் பண்ணிருக்கிறதுனால அதிவேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் காரணமாக தான் ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கோட மிக முக்கியமான ஒரு சிஸ்டமா மாறி இருக்கு. இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தொலைதூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அதே போன்று இந்த ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீடியம் மற்றும் ஷார்ட் ரேஞ்சில் உள்ள ஏரியல் டார்கெட்ஸை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல ஒன்று. இந்த சிஸ்டம் இந்திய விமானப்படையில் இருப்பதனால இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.